கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு. அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும். கிளம்பு. யாரோ வந்துட்டாங்கல்ல. என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனாரா வந்திருக்காங்க. நான் போய் கதவை திறந்துட்டு வரேன். மூஞ்சி தொடங்க. வசந்தி கதவை தர, கதவை தரமா. வசந்தி வசந்தி கதவை தரமா. வசந்தி கதவை தரமா. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணும் இல்லம்மா. அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத வேவனோ தந்தைய கொடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? நேற்று வந்துட்டாரே. கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா? வசந்தி, உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வர சொல்லி பாக்கலாம். என்னங்க எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா? இப்போ வாங்க. இல்லைன்னா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? நீயோ என்னங்க இது? ஏமா இவரா உன் புருஷன்? வசந்தி, உன் புருஷன் முகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஏங்க மூஞ்சல ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். ஆமா, மாவூர் மாரியாத்தோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது? மாவூர் காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம். வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தான். அட தம்பி, நீ எங்க இங்க உட்காந்துருக்க? உங்க பேச்ச கேட்டதுனால இப்ப நடுத்தருக்கு வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு கிழமை பேச்ச நம்பாத, உன்னை நடுத்தருல கொண்டு வந்து நிறுத்திடுவான்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அப்படி நீங்க சொன்னதுனால ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வர பண்ணிக்கிட்டேன். அடப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட கேட்ட சொல்ல. ஆமா, நீங்க கூட என் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க. டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். சிங்கப்பெருமாள் கோவில்ல சிங்க முகம் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் தான். அந்த அசிங்க மூஞ்சி நீயா? ஆமா. அப்புறம் என்னடா, உன் பொண்டாட்டி பார்க்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? அண்ணே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு அப்பா அம்மா இல்லன்னு பொய் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவ நம்ம வீட்டுல இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சாலோ, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சாலோ குழப்பமாயிரும். இப்ப அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நீ தான் வழி சொல்லணும். ஆமா, அது பயங்கரமான சிக்கல் தான்டா. ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத, நான் வரேன். யாரை ஏமாத்த பாக்குறேன்? என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். கையற, உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளில கொண்டு வரணும், அவ்வளவுதானே? வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வச்சா உதவாக போறேன். இரு, வேற ஐடியா சொல்றேன். குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி நகையெல்லாம் வெளில எடுத்து வச்சிருக்கிய, யாராவது திருட எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்வ? வீட்டுக்குள்ள யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ சொல்றதுதான் கரெக்ட், யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒண்ணு இல்ல, கரிகாலம் இருக்கிறீங்களா? ஆமாங்க. முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன். அப்படி ஏதாவது கொடுங்க. அப்படியா? கொஞ்சம் இருக்க, கொண்டு வந்துறேன். அவசரம் இல்ல, முதுவா வாங்க. என்னங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகையெல்லாம் காணுங்க. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம். ஆனா நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. நம்புறேன்டா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. உன்னோட ஃப்ரெண்டு வசந்தி. என்னங்க, என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. வசந்தியை கூப்பிட்டு விசாரிங்க, பொட்டிக்குள்ள நகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்ன பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ராஜியோட வீட்டுக்கார் சொன்ன மாதிரி அந்த நகை இந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நீங்களே பாத்துக்கங்க. கொண்டாமா. அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா நகை இருக்கும், எனக்கு தெரியாத. என்னமோ வச்ச மாதிரி பேசுறிய? அவ வேற வெளில நிக்கிறான். என் அம்மா பெட்டியை திறந்துதான் பாருங்களேன். குடி. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? அடி பாவி, எத்தனை நாள் உனக்கு இந்த திருட்டு புத்தி? வசந்தி,
உன்னை என் ஃப்ரெண்டா நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள குடுக்கணும் வச்சல, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டல. வெளியே போடி, போடி வெளியே. ஐயோ, எனக்கு இந்த நகையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? இந்த பாருமா, நீ ராஜியோட ஃப்ரெண்டாச்சேன்னு உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ வெளியே. ராஜி, போடி வெளியே. போமா. எதுவும் பேசாத, கம்முனு வா. நம்ம திட்டம் வெற்றி.